நம்மளே வந்துட்டு என்ன ஆளை காணோம். வருவாங்களா இல்லை ஏமாற்றிட்டாங்களா? வராமல் எங்கே போயிட போகிறாங்க? கால் பண்ணி வேணா பாரு. மச்சி வந்துட்டாங்க, விட கூப்பிடாது. என்ன வருவோமா வராமல் போயிடுவோமான்னு எதிர்பார்த்தீங்களா? சேச்சா அப்படின்னா இல்லையே, நீங்கள் வருவீங்கன்னு எனக்கே தெரியும். பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாயன, பூத்து பூத்து புன்னகை சேர்த்து வைப்பேன் நீ வருவாயன, தென்றலாக நீ வருவாயா ஜன்னலாகிறேன், தீர்த்தமாக நீ வருவாயா மேகமாகிறேன், வண்ணமாக நீ ஓ சரி சரி. இது என்ன கண்ணாடி? ஏன் நல்லா இல்லையா? செம்ம காமெடியாக இருக்கு. ஓ சரி சரி கழட்டிடுறேன். இல்லை இல்லை சும்மா சொன்னேன், நல்லா தான் இருக்கு. சரி. எங்கே நீங்கள் வராமல் போயிடுவீங்களோன்னு நினச்சேன். அது உங்கள் ஃப்ரெண்டு மாலதி வேறு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா, அதனால சரி ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு வருவீங்களா என்னன்ட்டு. அதெல்லாம் என் ஃப்ரெண்டை கன்வின்ஸ் பண்ணி நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஏன் மாலதி? நீ சரி வாங்க உள்ள போல, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க. டிக்கெட்டில் எடுத்தாச்சா படத்துக்கு? பாடுறா வரலன்னு சொன்னீங்க, டிக்கெட்டில் எடுத்தாச்சான்னு கேட்குறீங்க, அவ்வளோ ஆர்வம். சதீஷ் நான் ஒன்றும் உனக்காக வரல, என் ஃப்ரெண்டு ஸ்னேகா தாண்டி தான் வந்திருக்கேன். சரியா? சரிங்க மேடம், அது எனக்கு தெரியும். எங்கேயும் வந்து சண்டைப்படாதீங்க, வாங்க உள்ள படம். இந்த சரண்யா என்னை இப்படி பார்த்துட்ருக்கான். ஏன் சரண் ஸ்னேகாவை இப்படி பார்க்குறீங்க? ஐயோ கம்மன் இருடி. இல்லையே நான் நார்மலாக தான் பார்க்குறேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கு அப்படி தெரியுதா என்னமோ? ஓ நீங்கள் உண்மையாகவே நார்மலாக தான் பார்க்குறீங்க. ஆமாம். சரி வாங்க எல்லாம் உள்ள போகலாம். மச்சி படம் ஆரம்பிச்சிட்டாங்கடா. சரிவா எங்கேயாவது ஒரு பக்கம் வரலாம். சரி படம் சூப்பராக இருக்குல்ல? ஆமாம். நீ என்ன படம் பார்க்கலையா? நீ கூட இருக்கும்போது நான் எப்படி ஸ்னேகா படம் பார்க்குறது? இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனால் சரண் எப்படியோ நானும் உன்னை பார்க்காம இருக்க முடியாதுன்னு நினச்சேன். எப்படியோ படத்துக்கு வந்தாச்சு, எனக்கும் சந்தோஷம்தான். ஏன் என்னை பார்க்காம இருக்க முடியாது? நீ என்ன லவ் பண்ணுறியா? என்ன நீ லவ் பண்ணாதான் பார்க்காம இருக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன? அப்படியெல்லாம் இல்லை. நீ எனக்காக ஹெல்ப் பண்ண, உனக்காக ஒரு கம்பெனி கொடுக்கலாமே அப்படின்னு தான். என்ன கம்பெனி? கோல்கேட் கம்பெனியா? சீப்படா. என்னது போடாவா? இது கூட நல்லா தான் இருக்குது. நீ ஏன்டி அமைதியாக இருக்கேன்? இல்லை நான் வீட்டில் சொல்லிட்டு வரல, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. என்னது வீட்டில் சொல்லிட்டு வரலையா? அச்சோ வீட்டு தெரிஞ்ச என்ன ஆகுறது? உன்கிட்ட யார் சொன்னா? வாய மூடி பேசாம. ஏன்டி கோச்சிக்கிற? அவங்க என்ன நல்லதுக்கு தானே கேட்டாங்க. உனக்கு தெரியாதுடி, நேற்று என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டான் அந்த சதீஷ். படத்துக்கு வா படத்துக்கு வான்னு சொல்லிட்டு. ஓ அப்போ நீ எனக்காக வரலையா? சதீஷ் கூப்பிட்டதுக்காக தான் வந்தியா? சே போடி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரண் நான் இப்படி ஒரு நிலமையில நம்மளை சந்திப்பேன்னு நினைக்க கூட இல்லை. ஃபஸ்ட் டைம் நம்ம எல்லாம் சேர்ந்து படம் பார்க்க வந்திருக்கோம். செம ஃபீலிங்ஸாக இருக்குது. ஆமாம்ல, இது காலத்துக்கும் அழியாது, நம்ம நினச்சிட்டே இருக்கலாம் எப்பயுமே. ஆமாம். ஐயோ இனி இவங்க ரொமான்ஸ் தாங்க முடியாது. கலந்தவளே என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே என் நன்றே, உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. பூச்சி பூச்சி அடிக்கி என்ன சேர்த்து அழுகிற? எங்கள் அப்பா வந்து உட்காந்துருக்காருடி. இருக்கிறதுக்கு வயசான காலத்தில் இந்த வேலை. சதீஷ் கொஞ்சம் கம்மிரு. மனதி அழுகாதீங்க, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. சரி வாங்க அப்படி வெளியே போகலாம் வாங்க. சரி விடு, அதான் வெளியே வந்துட்டோம்ல, அப்படியே அழுகிற விடு. நேரம் எங்கள் அப்பா பார்த்துருந்தா என்ன ஆகுறதுடி, காலேஜுக்கே விட மாட்டாரு. சரி விடு வா, நம்ம வேற எங்கேயாவது போகலாம். அழுகாதீங்க மாலதி. சரி என்னால் தானே படம் பார்க்குறதே இப்போ கெட்டு போயிடுச்சு. சரி நான் வராமையாச்சும் இருந்திருப்பேன், நீங்களாச்சும் சந்தோஷமாக பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் அப்படிலாம் இல்லை, நீங்களும் எங்கள் ஃப்ரெண்டு தானே, நாங்கள் அப்படி நினைப்போமா? உங்களுக்கு ஒன்றுனா அது எங்களுக்கும் தான். சரியா? ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம வாங்க சாப்பிட்டு வேறு எங்கேயாவது போகலாம். அட அழுகாதீங்க மாலதி, எதுக்கு இதுக்கு போய் அழுகிறீங்க? அதுதான் அப்பா பார்க்கல இல்லை, விடுங்க. இதெல்லாம் காலேஜ் லைஃப்பில் சகஜம். ப்ளீஸ் அழுகாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஓ சதீஷ் சொன்னாலே கேட்பீங்களோ? இல்லைடி. சரி சரி வாங்க, டைம் ஆச்சு சாப்பிட்டு வரலாம். எங்கே ஸ்னேகாவை காணும், அவளே மாலதியும் காணும். அவங்களாம் எனக்கு லீவுடி. மாலதி ஸ்னேகாலாம் வந்து அவங்க சரணுக்காண்டி லீவ் போட்டிருக்காங்க. அப்படியா? எனக்கு கூட சொல்லவே இல்லை, உனக்கு எப்படி தெரியும்? இல்லடி ஸ்னேகா நேற்று கால் பண்ணி சொல்லிட்டு இருந்தா, சரணுக்காண்டி கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் வேற ஒன்றும் இல்லை. சரி ஸ்னேகாட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு இருந்தேன். என்னடி என்னாச்சு? இது நிற்கிற இவளை பற்றி தான். மித்ரா என்னாச்சு தெரியுமா? அன்றைக்கி ப்ரோக்ராம் நடந்துச்சுல்ல, அப்போ இந்த மித்ரா தான் அவங்க 2 பேர்த்தையும் கீழே விழுக என்னமோ ஊற்றி விட்டாலாமா. அதுவும் நவீன் சொல்லி தான் எனக்கே தெரியும்.
சி இவ இப்படி ஒரு பொண்ணா? எனக்கு இப்போ தானே தெரியுது. நான் இனிமேல் இவ கூட சேரவே மாட்டேன். இனிமேல் நம்மளுக்கு ஃப்ரெண்டு ஸ்னேகாவும் மாலதியும் மட்டும்தான். என்ன ஸ்னேகா மாலதின்னு பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன அது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. பேசாமல் உன் வேலையை பாரு. சி ரொம்பத்தான் பண்ணுறாங்க. நம்ம எப்படியாவது ஸ்னேகாவையும் சரணையும் சேர்த்து வைக்கணும். இவளுக்கு முன்னாடியே அவங்க நல்லா இருக்கிறத நம்ம பார்க்கணும். இவளுக்கு அப்படியே எரியணும். ஆமாம், கண்டிப்பாக இந்த வேலையை நம்ம கண்டிப்பாக செய்யணும். இன்னும் சரணை இன்னும் காணும். ஒருவேளை இன்னைக்கு இல்லை. ஓ ஆமாம்ல, மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்களா அவனை? சரி இருக்கட்டும். அதனால தான் ஒருவேளை ஸ்னேகாவும் மாலதி வரலையோ என்னமோ பண்ணுறாளுக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. சரி, எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கான் சரண் ஸ்னேகாக்காக. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். சார், நம்ம அந்த பேப்பர் மட்டும் தூக்கி எறியாமல் இருந்துட்டு தான் இந்நேரம் சரண் கிளாஸ்க்கு வந்திருப்பான். ஸ்னேகாவும் இன்னைக்கு லீவ் போட்டிருக்க மாட்டா. எல்லாம் நம்ம மேலே தப்பு தான். சரி, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிடுங்க. என்ன சாப்பிடலாம் ஸ்னேகா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைடு ஒன்று, சூப் ஒன்று, வேறு என்ன? பாஸ்தா ஒன்று. அவ்வளோதான், ஒன்றும் வேண்டாம். எப்படியோ இன்னைக்கு ஒரு டே முடிஞ்சிச்சு. நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. சரி, நாளைக்கெல்லாம் காலேஜ் போயிரு சரியா? ஆமாம், நாளைக்கெல்லாம் கண்டிப்பாக காலேஜ் போயிடலாம் ஸ்னேகா. ஐயோ, வெளியே வந்து மாட்டினா அவ்வளோதான். பார்த்தியா, எங்கள் அப்பா பார்த்துட்டாரு இன்னைக்கு. பார்க்கல, பார்த்தாருன்னு அவ்வளோதான். சரி, நீ வேற எங்கே போகலாம்? ஐயோ சாமி, நீ எங்கேயே போவேன்னா வீட்டுக்கு போகலாம். என்ன மாலதி, உங்கள் அப்பா பார்த்துலேருந்து சரியான பயமாயிடுச்சு போல. ஆமாம் சரண், அப்பானா அப்புறம் பயம் இருக்காதா? பார்த்தாருன்னா என்ன ஆகிறது? நான் காலேஜ் போகிறேன்ல சொல்லிட்டு வந்தேன். சரி, சும்மா பயப்படாத மாலதி. அதான் நாங்களாம் இருக்கோம்ல, விட்டுருவோமா? சரிடி, அப்போ கிளம்பு போகலாம் வீட்டுக்கு. பீச்சுக்கு போயிட்டு போகலாம்ப்பா. இல்லை சரண், நீ விளையாடாத. இன்னைக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு போகணும் நேரத்துலேயே. பீச்சுக்கு போனால் லேட் ஆயிரும். சரி, ஓகே. சரி, பார்த்து போங்க வீட்டுக்கு. ஓகே சரண், பாய். நாளைக்கு பார்க்கலாம்.